வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். தகவல் தொழில்நுட்பம் துறை தொடர்பான முக்கியமான விடயங்களை அலசி ஆராய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய ஆசிய பசிபிக் பிராந்தியத்தினுடைய பயிற்சியாளர்களின் தலைவர் திரு மனோகர ராஜா விக்னராஜ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதலாவதாக இந்த தகவல் தொழில்நுட்பம் ஐடி என்றால் என்ன? தற்போதைய உலகில் அதனுடைய வகைபாகம் எப்படி இருக்கிறது? ஓகே, பொதுவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தகவல் தொழில்நுட்பம் இல்லாத துறை என்று எந்த துறையுமே நாங்கள் சொல்ல முடியாது. எல்லா துறையிலையுமே தகவல் தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த தகவல் தொழில்நுட்பத்தை நாங்கள் எவ்வாறு எங்கட தேவைக்கேற்றாப்போல் அதை மாற்றி அமைக்கிறோம் என்பதுதான் முக்கியமான விடயம். தகவல் தொழில்நுட்பம் என்பது ஒரு பரந்த ஒரு தொழில்நுட்பம். ஸோ பொதுவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மருத்துவத்துறையில் தகவல் தொழில்நுட்பம் பாவித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வேறுபட்ட ஒரு தொழில்நுட்பமாக இருக்கும். அதேபோல் நமது ஐடி கம்பெனிஸ் என்று சொல்லுவோம், அதாவது தகவல் தொழில்நுட்பம் கம்பெனி, அந்த கம்பெனிஸ் கூட வெவ்வேறுபட்ட செக்டர்ஸில் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்போ இந்த தகவல் தொழில்நுட்பம் இல்லாத தொழில்துறை என்று சொல்லி சொன்னால் எந்த தொழில்துறையுமே இருக்காது. எல்லா தொழில்துறையிலுமே தகவல் தொழில்நுட்பம்ன்றது ஒரு இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கும். ஸோ நாங்கள் தகவல் தொழில்நுட்பத்துக்குள் இந்த துறையை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் முதலில் நாம் தேட வேண்டிய விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எந்த துறைக்கு தற்பொழுது மார்க்கெட் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் சொல்லி சொன்னால் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் இலகுவாக வேலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், அந்த துறை எவ்வாறு வளர்ச்சி அடைந்துள்ளது, அந்த துறையின் தற்போதைய வளர்ச்சி நிலை என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கூறியது போல் தகவல் தொழில்நுட்பம் என்பது நாளுக்கு நாள் பல வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் ஒரு விடயம். ஸோ நாங்கள் ஒரு வருடத்துக்கு முதல் படித்த ஒரு தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு இன்று வேலை தேட முடியாது. தகவல் தொழில்நுட்பத்தில் பலர் பின்தங்கி இருப்பதற்கான காரணம் தேடலின்மை. அவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை தேடுவதில்லை. நான் 2 வருடத்துக்கு முதல் படித்த தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டே வேலை தேடுகிறேன், அதை பற்றிய வேலை செய்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அதிலிருந்து நீங்கள் அப்கிரேட் ஆக முடியாது. ஸோ தகவல் தொழில்நுட்பம் என்பது ஒரு பரந்த ஒரு தொழில்நுட்பம். ஒவ்வொரு நாளும் புது அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம். ஸோ அதில் நீங்கள் முன்னேறணும் என்று சொல்லிச்சோன்னா நாங்கள் அப் டு டேட்டாக இருக்க வேண்டும். அதாவது புதிய விஷயங்களை நாங்கள் எப்பொழுதுமே படித்து கொண்டிருக்க வேண்டும். தகவல் தொழில்நுட்பத்தில் இதுதான் எல்லை வரையறை என்று எதுவுமே கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பின்னோக்கி சென்று விடுவோம். ஸோ அதால் தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமாக யாராவது உங்கள் கரியரை நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியிருந்தால் நீங்கள் ஒரு அப் டு டேட் பண்ணப்பட்ட ஒருத்தராக இருக்க வேண்டும். ஆமாம், அதாவது தகவல் தொழில்நுட்பம் என்பது எந்த துறை சார்ந்தது என்று கூற முடியாது. எல்லா துறைகளிலுமே அது தன்னுடைய வகிபாத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. தற்கால உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு துறையாக அது மாறி இருக்கிறது. எனவே அதனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கு செல்கின்ற சில முறைகள் இருக்கிறது, அதனை பின்பற்ற வேண்டிய பல விடயங்கள் இருக்கிற தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசவிருக்கிறோம். எனவே இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய முதலாவது கட்டமாக நாங்கள் கேட்கின்ற விடயம் இந்த காணொளி மற்றும் புகைப்படங்கள், அதாவது இமேஜ் ப்ராசஸிங், அதே போல் வீடியோ ப்ராசஸிங், அதனுடைய செயற்பாடுகள் என்ன, அதனுடைய தொழிற்பாடுகள் என்ன, அதன் நன்மைகள் என்னவாக இருக்கிறது, எனவே அது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி அங்கம் வைக்கிறது அல்லது எப்படி தாக்கம் செலுத்துகிறது, இந்த இரண்டும். ரைட். பொதுவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ நாங்கள் இந்த ஹைவேயில் போகும்போது சில டோல்கேட் ஆட்டோமேட்டிக் டோல்கேட்டாக இருக்கும். ஸோ அதில் போகிற வெஹிக்கிள் கண்டினியூவாக போய்கொண்டே இருக்கும்போது அந்த வெஹிக்கிள் பார்த்தோம்னால் வெஹிக்கிள் வரக்குள்ளேயே அந்த டிஸ்பிளேயில் அந்த வெஹிக்கிளோட நம்பர் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது ஒரு வீடியோ ப்ராசஸிங் மெத்தட். அது என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வெஹிக்கிள் வரக்குள்ளே அந்த வார ஸ்பீட்லேயே அதில் நம்பர் பிளேட்டை கேப்சர் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி அவர் அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணி கொண்டிருக்கும் பேமெண்ட் ஸோ இது ஒரு வீடியோ ப்ராசஸிங் மெத்தட். இந்த மாதிரியான தொழில்நுட்பம் படிக்கிறதுல எங்களுக்கு இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கும். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல நாடுகளில் பல கம்பெனியில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சிசிடிவி கேமராவில் இருக்கிற வீடியோ அந்த வீடியோ ப்ராசஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸிங் என்ன பண்ணுமென்னு சொல்லி சொன்னால் நான் 5th ஃப்ளோரில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு
பெரிய ட்ரில்லர் தேவை, ஒரு ஹேமர் ட்ரில்லர் தேவை. ஸோ எனக்கு தெரியாது யார்கிட்ட ஹேமர் ட்ரில்லர் எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்லியாண்டு. ஸோ நான் என் ஃபோனில் இருந்து என்ன செய்கிறேன்னு சொல்லிச்சுனால் நான் ஒரு மெசேஜ் ஒன்றை பாஸ் பண்ணுறேன் சூப்பர்வைசருக்கு வந்து எனக்கு வந்து ஹேமர் ட்ரில்லர் தேவை அப்படின்னு சொல்லியாண்டு. அந்த வீடியோ ப்ராசஸ், அந்த வீடியோ என்ன செய்யுதுன்னா டிடெக்ட் பண்ணுது எந்த லொக்கேஷனில் அந்த ட்ரில்லர் இருக்குதோ அதை வந்து அந்த சூப்பர்வைசருக்கு மெசேஜ் பண்ணுது, ஓகே இந்த ஃப்ளோரில் தான் இந்த ட்ரில்லர் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதன் பிறகு என்ன செய்யணும்னா அந்த ட்ரில்லரை அந்த இடத்துலேருந்து அடுத்த எந்த இடத்து தேவையோ அதை கொண்டு போகிறோம். இதே மாதிரி நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம், ஆயிலில் லீக் இருக்குது. ஸோ அதை கூட கேப்சர் பண்ணி அலர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு வீடியோ ப்ராசஸிங்கில் இருக்கிற மெத்தட். நீங்கள் கூகுளில் எவ்வளவோ சர்ச் பண்ணி பார்க்கல வந்து வீடியோ ப்ராசஸிங் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகியிருக்குன்னு சொல்லி. பட் நாங்கள் வந்து வீடியோ என்ற ஒரு கன்செப்டுக்குள்ளே இருக்கிற வந்து ஸோ இது வந்து எப்படி ஐடியோட இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிச்சுனால் ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து சேம் இமேஜ் ப்ராசஸிங். நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு ஃபோட்டோவை கூகுளில் சர்ச் பண்ணல, நாங்கள் வளமையாக நேம் கொடுத்து சர்ச் பண்ணுறோம். ஓர் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணால் டேக் பண்ணுது. ஸோ அதை பேஸ் பண்ணி டேக் பண்ண ஒரு இமேஜ் ப்ராசஸிங் மெத்தட். ஸோ இந்த பிக்சர் இவர்றது, இந்த பிக்சர். ஸோ இதுதான் அந்த டெக்னாலஜி வந்து. இது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு ஐடி இன்ட்ரெஸ்டில் இருக்கிறாங்க. இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு ப்ரொஜெக்ட் அசைன்மெண்ட் கொடுக்கக்குள்ளே வந்து ஸோ இதெல்லாம் புது புது விஷயங்கள் வந்து. ஏன்னா எப்பயுமே நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட்டில் ப்ரொஜெக்ட் வந்து பழைய விஷயங்களை பற்றி தான் கதைக்கிறோம். ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி, ஸோ ஐஓடி டெக்னாலஜியை பற்றி சொல்லுங்கள், வீடியோ ப்ராசஸிங் எப்படி ஒர்க் பண்ண போகுது, இமேஜ் ப்ராசஸிங் எப்படி ஒர்க் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பம் வரக்குள்ளே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சர்ச் பண்ணி பாருங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி இந்த வீடியோ ப்ராசஸிங் இந்த இமேஜ் ப்ராசஸிங் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து. அதாவது நீங்கள் இப்போ கூறியது போல இந்த இமேஜ் ப்ராசஸிங் அதே போல் வீடியோ ப்ராசஸிங் இந்த செயற்பாடுகளை அதனை தங்களுடைய தொழில்துறையாக மாற்றிக்கொள்ள நினைக்கின்றவர்கள், அதாவது வீடியோ எடிட்டிங்கை தாண்டி அது இப்போ ப்ரோசஸ் ஆகிறது, அது இன்னொரு விடயத்துக்கு ஒரு ஊடகமாக இருக்கிறது. அதனை கற்றுக்கொள்வதற்கு எப்படியான விடயங்களை கையாள வேண்டும், எப்படியான அணுகுமுறைகளை கையாள வேண்டும்? பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு டாபிக் வந்து. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு மெஷின் லேர்னிங் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கும் வந்து. ஸோ மெஷின் லேர்னிங்குள்ளே போகிறவங்களுக்கு வந்து இதில் பார்த்தோம்னா மெஷின் லேர்னிங் ப்ளஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களோட சேர்த்து அதில் போக்குலேயே வந்து அந்த சிலபஸில் சொல்லியிருப்பாங்க வந்து இமேஜ் ப்ராசஸிங், வீடியோ ப்ராசஸிங் எல்லாம் இதில் இருக்குமென்னு சொல்லி. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இதுக்குள்ளே போகிறாங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு சான்ஸாக இருக்கும் வந்து அந்த சைடுக்குள்ளே போகிறதுக்கு. அது ஒரு புறம் இருக்க, இப்போது நாங்கள் இந்த புகைப்படங்கள் தொடர்பாகவும் காணொலிகள் தொடர்பாகவும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அதனை மையப்படுத்தி அடுத்து என்னென்ன செய்யலாம் என்பது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்தில் காணப்படுகின்ற விடயங்கள் குறித்து பார்த்திருந்தோம். அடுத்து இப்போது எங்களுக்கெல்லாம் சவாலாக மாறி இருக்கின்ற இன்னும் ஒரு விடயம் தான் இந்த AI தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த தொழில்நுட்பத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய அது தொடர்பான கற்கைகள் எப்படி இருக்கிறது, அது எப்படி தொழில்நுட்பத்துக்குள் வருகிறது, எப்படி அதனை செயற்படுத்துகிறார்கள், அது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்த முடியும். ஓகே. ஸோ AI தொழில்நுட்பம் என்று சொல்லும் போதே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் நம்மளை போல் ஒரு இமேஜ் ஒன்றை வச்சுருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏண்டா ஒரு ரோபோ ஏதோ நம்மளை போல் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ ரோபோட்டிக்ன்றது வந்து ஒரு டாபிக், அது மெஷின் சம்மந்தமான டாபிக் வந்து. AI தொழில்நுட்பம்னு சொல்கிறது வந்து ஒரு மனிதனை போல் சிந்திச்சு செயல்படக்கூடிய விஷயம்தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம். ஸோ இதில் பார்த்தோம்னு சொல்லிச்சனால் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு சிம்பிள் AI டெக்னாலஜி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வந்து ஐஃபோனில் வந்து சீயிங் AI என்று சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து. ஸோ அந்த சீயிங் AI என்று சொல்கிற அப்ளிகேஷன் எதுக்குன்னு சொல்லி சொன்னால் பிளைண்ட், கண் பார்வையற்றவர் வந்து அந்த அப்ளிகேஷனை போட்டுட்டு ஜஸ்ட் அவர் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்பிள் என்னோட கையில் காசு இருக்குது, ஸோ அந்த கரன்சியை ரீட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஃபோனை டச் பண்ணாலே அது எத்தனை டாலர்ஸ், எத்தனை பவுண்ட்ஸ், என்ன ருப்பீஸ் என்று சொல்லுது. எனக்கு மெனு ஒன்றை ரீட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு கண் தெரியாது, பட் அந்த மெனுவை நாங்கள் டச் பண்ணால் அந்த மெனுவை வந்து ஒவ்வொரு வேர்டாக ரீட் பண்ணி கொண்டு வரும். ஸோ இதுதான் ஏஐயில் ஸ்டார்ட் பண்ணிச்சு இது வந்து. ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜி அப்போ சிம்பிளாக பார்த்தோம்னு சொல்லிச்சுனால் என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுனால் ஒரு கண் தெரியாத ஒருத்தருக்கு கூடவே ஒருத்தர் என்ன சொல்லணும் அதை சொல்லுது. நீங்கள் சீயிங் ஏஐ என்று சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தர் சத்தம் போட்டு கதைச்சி கொண்டிருக்கிறார் வந்து, எனக்கு அவங்க யாருன்னு தெரியணும்னு சொல்லிச்சுனால் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுது. ஸ்மைல் பண்ணுறாரா, விளையாடுறாரா, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்குது, எல்லாத்தையுமே வந்து சொல்லுது வந்து. ஸோ இதை வந்து ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னு சொல்லிக்கொள்ளையிலும் வந்து. ஸோ ஒவ்வொருத்தரும் ஏஐயை பற்றி ஒவ்வொன்று சொல்லுவாங்க வந்து. பட் ப்ராக்டிக்கலி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களை போல் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறது தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம். இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வந்து பொதுவாகவே தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவு தூரம் வளர்ந்து கொண்டு போகுதோ அதே போல் டிஸ்அட்வான்டேஜஸ் கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கும் அது.
ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது நாங்கள் சொல்ல வந்து எங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் அப்படி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டிவி இப்போல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இன் ஃபியூச்சரில் வந்து பிரசன்னாவுக்கு பதிலாக வந்து பிரசன்னா மாதிரி ஒருத்தர் இதிலிருந்து இதே வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க வந்து ஏஐ வாரத்தில் வந்து. ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகம். என்னென்னு சொல்லிச்சுனா வந்து இப்போ என்ன சொல்ல வந்து எங்கள்கிட்ட ஃபீலிங்ஸ் இருக்கும் பட் 100% ஹியூமனாக ஆக்ட் பண்ண இல்லாத ஒரு டிவைஸால். ஸோ அதுதான் அந்த வித்தியாசம் வந்து இருக்கும் வந்து. ஸோ ஏஐ தொழில்நுட்பம் வளர்றது ஒரு வகையில் நல்ல விஷயமா இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் வந்து வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டு போகும். மனித வலுக்கான தேவை குறைந்து கொண்டே போகும். அதாவது தகவல் தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஆக்களுக்கு வேகன்சிஸ் இருக்கும், ஆனால் தகவல் தொழில்நுட்பம் அல்லாத ஆக்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக குறைந்து கொண்டு போகும். இது ஆரம்பித்து சொல்லி சொன்னால் வந்து 10 பேர் வேலை செய்கிற ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டி வரும். 9 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். இப்போது ஹாலிவுட்டில் கூட தொடர்பான மிகப்பெரிய ஒரு போராட்டம் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கான தொழில் வாய்ப்பு குறைகிறது, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டாம் என்று கூறி. நிச்சயமாக. அதே போல் அமேசான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணாங்க, அமேசான் கோ. ஸோ நாங்கள் சூப்பர் மார்க்கெட்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட்டில் குறைஞ்சது 20 பேராவது வேலை செய்வாங்க. இது நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ப்ராடக்டை எடுத்துகிட்டு வரக்குள்ளே வந்து அந்த பார்கோடை ரீட் பண்ணி ஸோ நாங்கள் அவுட் சைட் வரக்குள்ளேயே கார்டை டச் பண்ணிட்டு வரோம், ஃபோனை டச் பண்ணி பே பண்ணிட்டு வரோம். ஸோ பார்த்தோம் என்றால் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஆட்களுக்கு அங்கே வேகன்சியே இருக்காது. ஸோ அமேசான் கோ வந்து எங்களோட அதாவது என்ன சொன்னது லேபர் வேகன்சிக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி எல்லா இடமே ஷாப்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணால் அந்த வேலை இல்லாமல் போயிடும் வந்து. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து. ஸோ ஐடியில் இருக்கிறாக்கள் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னன்னு சொன்னால் ஐடியில் இருக்கிறவங்க வந்து ஓகே நான் இவ்வளோ தூரம் டாப் லெவலில் படிக்கணும், சாலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணும், வேகன்சிஸ் கூடி கொண்டு போகும். பட் நான் ஐடியில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து இது நிச்சயமாக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும் வந்து. இந்த ஏஐ மீது ஈடுபாடு கொண்டிருக்கின்றவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் எப்படியான கற்கைகளை முன்னெடுக்க வேண்டும்? பொதுவாக பார்த்தோம்னு சொல்லிச்சுனா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஏஐ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிச்சது வந்து ஏஐ டிகிரிஸ் இருக்கல்ல. அது பிறகு மொரட்டுவ யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்கலாம்னு சொல்லியிருந்து. அதே போல் பார்த்தோம்னு சொல்லிச்சுனால் பெய்ட் ஆன சில கம்பெனிஸ் இருக்கிறாங்க வந்து. உதாரணம் வந்து மைக்ரோசாஃப்ட், இந்த அமேசான், கூகுள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐயை தான் ஒரு மெயின் டாப்பிக்காக எடுக்கிறாங்க வந்து. எல்லாருமே ஏஐ என்னென்னு சொல்லி சொன்னால் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருப்பாங்க வந்து. ஸோ இப்போ ஏஐ ஒரு ஓப்பன் ஏஐ வந்துட்டுன்னு சொல்லி சொன்னோன்னே வந்து இப்போ ஓப்பன் ஏஐ மற்ற எல்லா லீடிங் கம்பெனிஸை வந்து பின்னுக்கு தள்ளிது. ஸோ இப்போ அந்த ஓப்பன் ஏஐ எப்படி நாங்கள் பீட் பண்ணலாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒர்க் பண்ணும். ஸோ ஏஐ தொழில்நுட்பத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுனால வந்து நிச்சயம் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதாக்கள் ஏஐ டெக்னாலஜி படிக்கிறது வேஸ்ட். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட கோடிங் தான் ஒர்க் பண்ண போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மைக்ரோசாஃப்ட் ஏஐ போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் மைக்ரோசாஃப்ட் வந்து சில சேலஞ்சஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீயாக நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன்ஸை வந்து எடுத்துக்கொள்ளையிலும் வந்து நார்மலி ஒவ்வொரு நாட்டோடையும் ஒப்பிடக்கூடிய வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து ஹோஸ்ட் ஃபீஸ் அதாவது எக்ஸாம் ஃபீஸ் வந்து குறைய இருக்கும் வந்து. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்து வச்சிங்கன்னால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. பட் கரண்ட்லி வந்து ஸ்ரீலங்காவில் ஏஐ கண்டு ஸ்கோப் இல்லை. இப்போ நான் இப்போ எம்எஸ்சி ஏஐ முடிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு எம்எஸ்சி ஏஐ முடிச்சுட்டு வேலை எடுக்க இல்லாது இங்கே இல்லை. ஏன்னால் நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா எப்படி பார்த்தாலும் வந்து இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டிங் கம்பெனியாக தான் ஒர்க் பண்ணுறோம். வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்களுக்கு இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் எங்களோட வேலையை தவிர டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஒரு ஒரு சர்டன் பீரியட் தான் இருக்குதுங்களா, சர்டன் என்ன சொல்கிறது வந்து பெர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ ஏஐ படிக்கிறது ஒன்றும் பிழை இல்லை. பட் ஆனால் அது வந்து இன்னொரு ஒரு 2-3 இயர்ஸுக்கு பிறகு தான் அந்த ஜாப் மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ அவ்வளோ காசை கட்டி படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்கிறத விட என்ன ட்ரெண்டில் இருக்குமோ அந்த ட்ரெண்டை பார்க்கலாம். பட் ஏஐ வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர். ஸோ அது படிக்கக்குள்ளே வந்து எங்களுக்கே தெரியும் ஓகே ஸோ நான் ஒரு டெக்ஸ்ட்டை இன்புட் பண்ணுறேன், அது அப்படி வாய்ஸாக வருது, ஸோ சின்ன அனிமேஷன் செஞ்சு பார்க்குறோம், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா, அதை ப்ரொஃபஷனலாக இப்போவே கொண்டு வரதை விட ஜஸ்ட் ஒரு அடிஷனல் நாலேஜாக வச்சுருக்கோம், ஒரு அறிவாக வைத்திருப்பது வச்சுக்கொள்ள மிச்சம் நல்லா இருக்கும் வந்து. அதே போல் இப்போது அனைவராலும் பேசப்படுகின்ற இப்போது வீட்டிலிருந்து பணிபுரிகின்ற வேலைகளாக இருக்கலாம் அல்லது இன்னொரு பல முக்கியமான விடயங்களுக்கு ஒரு ஒரு ஆதாரமாக இருப்பது இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்று சொல்வார்கள். அதாவது இது கிளவுட் தொழில்நுட்பத்தினுடைய அவசியம் ஏன் ஏற்படுகிறது, அது நன்மைகள் என்ன, அது தற்போதைய வகிபாகம் என்ன, எங்கெங்கெல்லாம் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் பயன்படுத்தப்படுகிறது? ஓகே, ஸோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால்
எங்களுக்கு முதல் வந்து பார்த்தோம்னால் படிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து எல்லாரும் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிப்போம், யூனிவர்சிட்டிக்கு போய் படிப்போம். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் இருந்தே சொல்லுவாங்க ஆன்லைனில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ அதை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஆன்லைனில் என்ன படிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. டிகிரி என்று சொல்லி சொன்னால் யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும். ஸோ இந்த கோவிட் வந்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் டெக்னாலஜி வைஸாக முன்னேறிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ஜூமில் நாங்கள் படிக்கிறோம், ஸோ வர்ச்சுவலாக படித்து கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு இடத்துல வந்து அதிக ஏலெவலில் அதிக புள்ளிகளை பெற்றவர் சொன்னார் வந்து நான் ஜூமில் படித்தேன். ஏன்னு சொன்னால் வேறு வேறு இடத்துல இருக்கிறார்கள் லெக்சர்ஸ் படித்தேன்னு சொல்லி சொன்னாங்க. வித்தியாசமான உங்கள்கிட்ட. ஸோ இந்த மாதிரி கோவிட் சிச்சுவேஷன் வந்தோன்னு தான் ஐடி கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் நம்மட பொதுவாக தமிழ் பேசுகிற ஆக்கள் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து வேலைக்கு காலையில் வெளிக்கிட்டு போனால்தான் அவர் வேலைக்கு, இது நான் பர்சனலாகவே எதிர்பார்க்குறது விஷயம். இன்னும் சிலர் வந்து நான் வேலை செய்கிறலன்னு தான் நினச்சி கொண்டு ஏன்னா வீட்டில் தான் இருக்கிறது, அவனுக்கு என்ன வேலைக்கு போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவான அதாவது ஒரு என்ன சொல்ல லோ லெவல் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆஃபீஸுக்குள்ளே சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க, வச்சு அதில் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க வந்து. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு பவர் அவுட்டேஜ் இல்லாட்டி வந்து இன்றைக்கி நான் சொல்ல வேண்டாம் எனக்கு இன்டர்நெட் வேலை செய்யலை, என்னோட சர்வர் பழுதாப்பின்னு சொல்லி சொன்னால் அந்த வேலையை அப்படியோ ஸ்டாப் பண்ணப்பட்டுரு. ஸோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போகிறோம், அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு சர்வர் வேலை செய்யலை. சேம் பேங்க்குக்கு போகிறோம், சிஸ்டம் ஸ்லோ, ஏன்னா அந்த வேலை வந்து அப்படியோ ஸ்லோவாகும். எந்த ஒரு ஐடி கம்பெனியும் வந்து வேலையை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சர்வர்ஸ் எல்லாமே வந்து அது வந்து இன்னொரு நாட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ டேட்டா சென்டரை பற்றியெல்லாம் படிக்கலாம் வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேட்டா சென்டர் என்று சொல்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் சர்வர்ஸ், பெரிய லெவலில் சர்வர் ஃபேம் ஒன்று அடித்து அதில் இருந்து பிரித்து கொடுக்குறது. அப்போ இதை நீங்கள் இன்னொரு இடத்த சொல்லக்குள்ளேவன் சொல்லுவாண்டா இதில் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கும். அப்போ அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு டேட்டா சென்டர் போனோம் என்றால் அந்த டேட்டா சென்டரில் ஒரு பேர் எழுதியிருக்கும், ஓகே இது வந்து வசந்தம் டிவி அந்த அப்படியெல்லாம் இருக்காது, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு டிஸ்பிளே இருக்காது, அங்கே வேலை செய்கிற ஆக்களுக்கு வந்து எந்த கம்பெனி எந்த ரேக்கில் அவங்களோட சர்வீஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து என்ன செஞ்சுதுன்னு சொல்லிச்சுன்னா வந்து ஆன் ப்ரைமிசஸ் என்று சொல்லுவோம். அதாவது வீட்டில் அதாவது எங்களோட ஆஃபீஸில் இருக்கிற சர்வர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணிட்டோம். இது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் வந்து. ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் தெரியாமல் இந்த காலத்தில் உங்களுக்கு ஐடி வேலை எடுக்க இயலாது. நீங்கள் எந்த ஐடி வேலைக்கு போனாலும் அவனுக்கு தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் தெரியுமா. ஏன்னு சொல்லி சொன்னால் சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் க்ளவுடில் பேஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். எக்ஸாம்பிள் இமெயில் யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸுக்குள்ளே மட்டும் இமெயில் இருந்தால் இன்றைக்கி சர்வர் ஒர்க் பண்ணால் இமெயில் போகாது. இதுவே நாங்கள் ஏன் ஜிமெயில் ஹாட்மெயில் யூஸ் பண்ணுறோம், அது எங்கே இருக்குது, அதெல்லாம் க்ளவுட் தொழில்நுட்பம். அதே போல் தான் நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எங்களோட ஃபோனோட கண்டெக்ட்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணுறோம், எங்கேண்டே தெரியாது. பட் ஃபோனை நாங்கள் ரீஸ்டோர் பண்ணோம்னால் திருப்பி அவ்வளோ கண்டெக்ட்ஸ். ஸோ இது ஒரு க்ளவுட் தொழில்நுட்பம். ஃபோட்டோஸை ஸ்டோர் பண்ணுறோம், iCloud இருக்குது வந்து. ஆனால் நீங்கள் க்ளவுட் தொழில்நுட்பம் பாவிக்கிறமான்னு கேட்டால் நாங்கள் பாவிக்கிறலன்னு சொல்லுவாங்க. அந்த பேரை வந்து நினச்சிட்டாங்கன்னா ஏதோ ஐடி ஆக்கள் மட்டும்தான் க்ளவுடை யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருமே வந்து க்ளவுடோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட ஃபோட்டோஸ் வந்து க்ளவுடில் தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதான் இந்த க்ளவுட் தொழில்நுட்பம். இதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் க்ளவுடில் எவ்வளவோ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது வந்து. ஸோ நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் க்ளவுடை பற்றி படிங்க, அமேசான்ட AWS க்ளவுடை பற்றி படிங்க, கூகுள் க்ளவுடை பற்றி படிங்க. இதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல வேகன்சிஸ் இருக்குது வந்து. சிம்பிளாக வேலை எடுத்துக்கொள்ளும் வந்து. ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறாங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்ல வந்து நான் ஒரு டிவி ஸ்டேஷன் இருக்குது வந்து. ஸோ டிவி ஸ்டேஷனில் இன்றைக்கி பவர் ஃபெயிலியரோ அந்த அவங்களோட சர்வஸ் எல்லாமே டவுன் என்றாலும் ஆனால் நீங்கள் எல்லாமே ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வேறு ஒரு லொக்கேஷனில் கூட அவ்வளோ பேக்கப்பும் வச்சுருக்கிறீங்க, அதால் அதை வந்து ரன் பண்ணுறாங்க வந்து. ஏன்னா வெளியாகவும் சில இஷ்யூஸ் இருந்துச்சு வந்து. பட் டிவி ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கும் போது எல்லாரும் ஜோசியமாக டிவியை பார்த்து வச்சுட்டாங்க, அங்கே அதெல்லாம் அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் நியூஸில் பார்க்குறோம். பட் டிவி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட பேக்கப் டேட்டா சென்டர் ஒரு இடத்துல இருந்துச்சு. இது வந்து அதையே என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு எங்களோட ஆஃபீஸில் எந்த சர்வஸுமே தேவையில்லை, எல்லாத்தையுமே க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறோம். எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, இங்கேருந்து பக்கத்து ரூமில் போய் ஷிஃப்ட் ஆகிறோம், ரன் பண்ணுறோம் ப்ரோக்ராமை வந்து. ஸோ இதுதான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங். எல்லா கம்பெனிஸும் வந்து க்ளவுடில் தான் அவங்களோட ஹாஸ்ட் பண்ணுறாங்க வந்து. செக்யூரிட்டி கூட. அடுத்தது வந்து க்ளவுட் யூஸ் பண்ணக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் சொல்லுவோம் வந்து நான் சர்வர் ரூம் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு பெரிய காஸ்ட் தேவைப்படும். சர்வர்ஸ் வாங்கணும், ஏசி போடணும். இது வந்து எதுவுமே எங்களுக்கு என்ன சொல்கிறது மந்த்லி பில் பே பண்ணுறது தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த மந்த் ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணால் அந்த மந்த்துக்கு சர்வீஸுக்கு நாங்கள் பே பண்ணுறோம். இப்போ ஐடி கம்பெனி என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இப்போ நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய போகிறோம், அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு பெரிய ரேம் சர்வர்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லி சொன்னால் க்ளவுடில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். 2 வீக்ஸில் அந்த ப்ரொஜெக்ட் முடிஞ்சுது. 2 வீக்ஸில் பார்க்குறோம் எங்களுக்கு ஒரு $15 தான் செலவாகிருக்குது. ஸோ $15 வந்து சர்வர்ஸ் ஒர்க் முடிஞ்சுது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணி விடுறோம் வந்து. ஸோ எங்களோட காஸ்ட்டே வந்து $15 தான்.
ஆனால் நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் என்றால் சர்வர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இன்டர்நெட் பர்ச்சேஸ் பண்ணி அந்த அவ்வளோ கனெக்ஷன் வைக்கிற காஸ்ட்டை விட வந்து இது வந்து ஒரு ஈஸியான ஒரு தொழில்நுட்பம் வந்து க்ளவுட் தொழில்நுட்பம். இதுக்கு பெரிய நாலேஜ் தேவையில்லை, ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவையில்லை தொழில்நுட்பத்துக்கு வந்து. ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னாலே வந்து நீங்கள் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகலாம். இதுக்கான தகமைகளை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்வது, எப்படியான தகவல் இருக்க வேண்டும்? ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா வந்து ஒருத்தர் வந்து ஐடி துறையில் வரணும், ஐடி துறையில் நான் வந்து இதுதான் என்னோட துறையை ஆரம்பிக்க போகிறேன், ஸோ இது ஒரு ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்ல வந்து நான் இப்போ தான் ஸ்கூல் படிப்பை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன், இல்லாட்டி நான் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றில் வந்து டிகிரி முடிச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு என்னென்ன சம்பந்தமான ஸ்கில்ஸ் தேவை என்றதை வந்து நாங்கள் இப்போ திரையில் பார்ப்போம். ஸோ நான் திரையில் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து போடுறது வந்து ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முதலாவது விஷயம் சொல்கிறோம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்று சொல்கிறது வந்து இது வந்து சிலர் என்னத்தை நினைப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நான் வந்து காசு கொடுத்து தான் படிக்கணும், காசு இல்லாமல் என்னால் படிக்க இயலாது, அடுத்தது வந்து கட்டாயம் ஒரு பர்ஃபெக்டான இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். ஸோ உண்மைக்கும் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸுக்கு வந்து பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் நாலேஜ்ன்றது இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, யூடியூப் போங்க, தமிழில் எவ்வளவோ விஷயங்களை வந்து படிப்பிக்கிறாங்க. முதல் அதை லேர்ன் பண்ணுங்கள், அதை லேர்ன் பண்ணி ப்ராக்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை வந்து இங்கிலீஷில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நான் இங்கிலீஷாக இருக்கிற தமிழ் பேசுகிறவங்களுக்கு வந்து ஒரு பேரியர், இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு பேரியர் வந்து. ஸோ அதால் வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து முதல் தமிழில் இருக்கிற யூடியூப் எவ்வளோ பேர் படிப்பிக்கிறாங்க வந்து அதை முதல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்றால் இந்த திரையிலே நான் காட்டியிருக்கிறேன் வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வரப்போகிறது வந்து நீங்கள் உங்களோட ட்ரைனிங், சர்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிச்சுனா வந்து நீங்கள் கட்டாயம் பெய்ட் ஜாப்புக்கு தான் போகணும்னு சொல்லி இல்லை. இது வந்து பொதுவாகவே வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களில் பல பேர் விடுற பிழை வந்து சொல்லுவாங்கன்னு, ஓகே நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க என்றால் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பே பண்ணுற கம்பெனிக்கு தான் போகணும்னு சொல்லி. ஸோ அது அப்படி இல்லை, நீங்கள் வாலண்டியராக ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங், ஐடியில் வந்து ஃப்ரீலான்சிங்கிற ஒரு காமன் வேர்டு. எத்தனையோ பேர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீலான்சராக இருந்திருப்பாங்க. ஸோ ஃப்ரீலான்சராக இருந்தால் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங் என்ன செய்றீங்க, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். எவ்வளவோ ஃப்ரீலான்சிங் வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி ஒர்க்கை சில ப்ரொஜெக்ட் செய்யுங்க. இல்லாட்டி நீங்கள் ஓன் ப்ரொஜெக்ட் செஞ்சு அதை ப்ரூஃப் பண்ணுங்கள் கம்பெனிக்கு, நான் ஒரு ஃப்ரீலான்சர். நான் எப்படி நம்புறது? இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது நான் ஒரு ஃப்ரீலான்சர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை கேட்பீங்க, ப்ரூஃப் பண்ணுங்கள் எனக்கு, நீங்கள் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுங்க. அந்த டைம் எந்த ப்ரொஜெக்ட்ஸ் உங்களுக்கு காட்டப்படும். ஸோ நீங்கள் அதை ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறீங்க, ரைட் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவரை வேலைக்கு ஹையர் பண்ணலாம். இப்போ கேட்க போகிறீங்க, சரி இது சம்மந்தமான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குதா? நான் சொல்லேன் நான் ஃபினான்ஷியல் எனக்கு இஷ்யூ, என்கிட்ட சர்டிஃபிகேஷன் இல்லை. அப்போ நீங்கள் தாங்க என்ன சொல்கிறோம், இந்த டிவி ப்ரோக்ராம் என்ன சொன்னால் பே பண்ணித்தான் எல்லாம் படிக்கணுமெண்டு இல்லை, ஃப்ரீயான எவ்வளவோ கோர்சஸ் இருக்குது. நீங்கள் லிங்க்டின் போங்க, லிங்க்டினில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட், கூகுள் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சில சர்டிஃபிகேஷன். அந்த பேசிக் சர்டிஃபிகேஷன் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ காட்டுங்க, ஓகே நீங்கள் சொல்லுங்கள், ஓகே நான் ஒரு ஏஐயில் ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்குறீங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க? நான் எந்த கம்பெனிலையும் வேலை செய்யலை, நான் படித்த ஸ்கில்ஸை வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இப்போ கேட்குறீங்க உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? நான் சொல்கிறேன், நான் மைக்ரோசாஃப்ட்டில் ஏஐ சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ரைட் நான் ஒரு சரியான கேண்டிடேட், இப்போ தான் எனக்கு வேலை கிடைக்க போகுது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எப்பயுமே பே பண்ணி படிக்கணும்னு தான் யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மலாகவே இந்த ஸ்கில்ஸை வந்து ஃப்ரீயாக கூட படிச்சுக்கொள்ளலாம். வந்து அதாவது இப்போது எல்லோருடைய கைகளிலும் இந்த ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் என்ற இந்த கைக்குள்ளேயே படிப்பதற்கான வாய்ப்பு இருப்பது அதனை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வந்து. ஓகே, அதே மாதிரி இப்போ நாங்கள் திரையில் பார்ப்போம் அடுத்த என்ன விஷயத்தை வந்து மெயினாக எங்களுக்கு தேவைன்னு சொல்லி. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒரு ஐடி சைடில் இருக்கிறதுக்கு வந்து கம்யூனிகேஷன்ன்றது வந்து முக்கியமான ஒரு விடயம். பொதுவாக பார்த்தோம்னு சொல்லிச்சுனால் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வந்து இப்போ நாங்கள் வந்து நான் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்குற கொஷனுக்கு நான் வந்து கிளியராக ஆன்சர் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறது வந்து எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஷ்யூவாக இருக்குமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செலக்ட் பண்ண மாட்டீங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் நான் கஸ்டமர் பேஸ், ஐடி கம்பெனி எல்லாமே கஸ்டமர் பேஸ் பண்ணியிருக்கோம், உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஒரு டெக்னாலஜி நான் லேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து எந்த அசோசியேட்டோ அசிஸ்டன்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கோ ஒர்க்கர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்
ஸ்கில்ஸ் இல்லாட்டி எப்படி நாங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது? ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத் துறைக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால். ஓகே, ஸோ அடுத்ததை வந்து பார்ப்போம் நாங்கள் திரையில் வந்து அடுத்த என்ன தொழில்நுட்பம் எங்களுக்கு தேவை என்று சொல்லி. ஓகே, அனலிஸ்டிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க நான் சாஃப்ட்வேரை வந்து கஸ்டமருக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம், இதில் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது என்ன இஷ்யூ, அதை எப்படி நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறது? ஸோ நாங்கள் வந்து ஓகே ஒர்க் பண்ணதில்லைன்னு சொல்லி சொல்கிறது. இது பொதுவாக பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டரை நீங்கள் லோட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு எரர் ஒன்று வருது கம்ப்யூட்டரில். எரர் வருதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த எரரை ரீட் பண்ண முதல் ஓகே பட்டன், இது ஐடியில் இருக்கிறார்கள் என்ன செய்யறால் ஓகே பட்டனை கிளிக் பண்ணது, திருப்பி எரர் வரும் ஓகே பட்டன். எதுவும் ரன் பண்ணல ட்ரபிள் ஷூட் பண்ணுறதை விட ஃபார்மேட் பண்ணி போட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இதுதான் எங்கள்ட இருக்கிற பிரச்சனை என்றால் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்ணுறீங்க இல்லை, இதுதான் எங்கள்ட நாங்கள் பின்னிக்கிறதுக்கான காரணம். ஸோ எப்பயும் ஒரு பிரச்சனை ஒரு ட்ரபிள் வந்துச்சுன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை எப்படி நாங்கள் சொல்யூஷன் கொடுக்கலாம்ன்றதை பார்க்கணும். ஐடியில் ஒருத்தருக்கு முக்கியம் என்ன, ஒரு நான் ஐடியில் இருக்கிறவர் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு வேலை செய்யலை மிஷினை ஃபார்மேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல போகிறார், அது நான் ஐடி. ஸோ ஐடியில் இருக்கிற நீங்கள் வந்து அது எப்படி அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு வரணும், எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் சொல்யூஷன் இல்லாத விஷயங்களே இல்லை, எல்லாமே சர்ச் பண்ணலாம், எல்லா இஷ்யூஸும் இருக்குது. பட் ஆனால் சர்ச் பண்ணுறதை விட சிம்பிளாக ஃபார்மேட் பண்ணி போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கிறது வந்து ஒரு சிம்பிளான வேர்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் முதல் உங்களோட அனலிஸ்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து கட்டாயம் கொண்டு வரணும். ஓகே, அதே மாதிரி பார்ப்போம் வேறு என்ன ஸ்கில்ஸ் தேவைன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் வந்து. ஓகே, க்ரியேட்டிவிட்டி. எந்த வேலையாக இருந்தாலும் க்ரியேட்டிவிட்டி ஐடியான்னு இருக்கணும் வந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு ரிப்போர்ட் ஒன்று எனக்கு ஜென்ரேட் பண்ணித்தாங்கன்னு சொல்கிறேன் வந்து. அந்த ரிப்போர்ட்டில் வந்து நான் சிம்பிளாக 2 ப்ரோக்ரஸ் பார் போட்டு இவ்வளவுதான் சொல்லி சொன்னால் வந்து அந்த ப்ரோக்ரஸ் பாரை பார்த்துட்டு உங்களுக்கு இதை ஓகே தான் சொல்ல போகிறோம். இதுவே ஒரு சார்ட் போட்டு எந்த இயரில் என்னென்ன ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியாவோட ஒரு சார்ட் ஒன்று உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கலே எங்களோட சூப்பர்வைசருக்கு வந்து பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும் வந்து நான் என்னத்தை சொல்ல போகிறோம் என்ன விளங்கி கொள்கிறேன்னு சொல்லியிருக்கும் போது. ஸோ எப்பயுமே வந்து ஐடி சைடில் க்ரியேட்டிவ் ஐடியா கட்டாயம் இருக்கணும். ஒரு டிசைனிங், ஸோ நீங்கள் உங்களோட டிசைனிங்கை பார்த்துட்டு ஓகே இந்த டிசைனிங் நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் கூட ஒரு வீடியோ எடிட்டிங் பார்க்கல வந்து வடிவாக வீடியோ எடிட் பண்ணியிருக்குது, ஸ்க்ரீன் நல்லா இருக்குது, இது வந்து சொல்கிற மாதிரி. அப்போ எங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியா வந்து ஐடி என்றதை விட எனி ஃபீல்டில் வந்து க்ரியேட்டிவ் ஐடியா தேவை வந்து. இது வந்து நாங்கள் எல்லா இடமே பார்க்குறோம் வந்து. ஸோ அதில் வந்து க்ரியேட்டிவ் ஐடியான்ற வந்து உங்களுக்கு ஆக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் ஐடி தொழில்நுட்பத்துக்குள்ளே வளர்ந்து கொண்டு வாராக்களாக இருந்தால். ஓகே, அதே மாதிரி அடுத்தது என்ன எங்களுக்கு தேவைன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் வந்து. ஓகே, இப்போ பார்த்தோம்னா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ன்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஐடியில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பேசிக் சர்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷனுக்கு பேர் வந்து ITIL அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ ITIL சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் வந்து அசைன் பண்ணிட்டேன். ப்ரொஜெக்டில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் இந்த ஒரு ஆஃபீஸை வந்து நெட்வொர்க் பண்ணுற மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னால் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதுக்கு நாங்கள் முதலாவதாக எதை செய்ய போகிறோம், இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லாமல் சம்மந்தம் இல்லாத வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தால் எங்களோட டெட்லைனை வந்து நாங்கள் மீட் பண்ணிடலாது. அப்போ இப்போ நாங்கள் கேட்குறோம் ஓகே ஃபஸ்ட் அவங்களுக்கு எந்த வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வீடு கட்டக்குள்ளே வந்து கிணறு தான் கட்டுவாங்க, கிணறு கட்டாமல் மிச்ச வேலை செய்ய மாட்டாங்க, ஏன்னா அதுலேருந்து தண்ணி எடுக்கணும். ஸோ இது ஒரு கிரவுண்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதைத்தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஒரு ப்ரொஜெக்டையோ இல்லாட்டி ஒரு இஷ்யூ வந்தால் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நாங்கள் அதை கண்டினியூ பண்ணி அதை வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கட்டாயம் தேவை. ஸோ இதுக்குன்னு சொல்லி வந்து PMP அதே மாதிரி ITIL சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் வந்து. ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இவையெல்லாம் ஒரு ஐடி துறையில் தொழில் வாய்ப்புகளை பெற வேண்டிய ஒருவருக்கு இருக்கக்கூடிய தகைமைகள். அடுத்து எப்படியான தொழில் வாய்ப்புகள் ஐடி துறையில் இருக்கிறது? அதாவது உலகளாவிய ரீதியில் பல்வேறு நீங்கள் கூறியது போன்று AI இருக்கலாம், ரோபோட்டிக்காக இருக்கலாம், பல விதமான தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி துறையை சார்ந்து கற்கைகளை மேற்கொண்ட ஒருவருக்கு எப்படியான தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது? அந்த இருக்கின்ற தொழில் வாய்ப்புகளுக்கு எப்படியான கற்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? ஓகே, ஸோ நாங்கள் இன்றைக்கு இந்த எங்களோட நிகழ்ச்சியிலே வந்து சில தொழில்நுட்பங்களை பற்றி, அதாவது
கரண்ட்லி என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால் அதிக வருமானம் வரக்கூடியது என்னென்னு சொல்லினால் இப்போ எங்களோட நாட்டோட நிலைமையின் பொறுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு கூட சலரி வரணும். எல்லாருக்குமே அது ஒரு விருப்பமாக இருக்கும். வந்து நான் ஒரு ஐடி துறையை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிச்சுனால் வந்து இதில் கூட எனக்கு நல்ல சலரி கிடைக்கும். ஸோ சலரி கிடைக்கும் என்றக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா ப்ரோக்ராம்லேயும் எல்லாருமே சொல்லிக்கணும்னா ஸ்ரீலங்காவில் ஐடி வேகன்சிஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்து அப்போ நானும் ஒரு ப்ரோக்ராம்ட்டு போயிருந்தேன். அவர் சொல்கிறார் வந்து ஸ்ரீலங்காவில் இத்தனை லட்சம் வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி வந்து ஓகே சரி கேட்டால் எங்கே இருக்குது என்னோட கேள்வி பிள்ளை இல்லை. நான் கேட்டேன் ஓகே எங்கே இருக்குது வேகன்சிஸ் ப்ரூஃப் பண்ணுங்கள் எவ்வளவு சலரி தருவாங்க என்னொன்னே வந்து சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்து ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இருக்கிற நல்ல வேகன்சிஸ் எப்படி நீங்கள் ஈஸியாக அடாப்ட் ஆகிறது உங்களுக்கு ஹார்டான எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறதில்ல. சிம்பிளான வேகன்சிஸ் பற்றி சொல்கிறோம். அதில் சலரி ஸ்கேலை சர்ச் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரப்போகுது. ஓகே ஸோ இந்த சலரி ஸ்கேல் இருக்குது. அப்போ நாங்கள் சலரி ஸ்கேலை பார்த்துட்டு எங்களால் ஓகே இதான் என்ற கோல் எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரியும் ரைட் நான் இதான் என்ற கோல். ஸோ பார்த்தீங்கன்னால் நீங்கள் மேக்ஸிமம் 6 to 1 year உங்களுக்கு தாராளம் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. எந்த டிகிரி இல்லை யோசிக்காதீங்க. O level A level யோசிக்காதீங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி அதில் பற்றியும் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னென்னு சொல்லினால் எங்களோட நோக்கமே வந்து என்ன சொல்லிச்சுன்னா வந்து பாடசாலை கல்வியை முடிச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை பற்றியும் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த திரையில் காமிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் ஒரு ஜாப்பை வந்து காமிக்க போகிறேன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர். ஸோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வந்து இது வந்து எப்படி இந்த கம்பெனி எல்லாம் டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்துச்சுன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து நாங்கள் செய்கிற வேலை வந்து மேனுவல் வேலைகள் சொல்லியிருந்தோம். அதாவது நாங்கள் வந்து மேனுவலாக வேலை செய்கிறோம். இதை வந்து ஆட்டோமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இது கம்பெனி. ஸோ ஆட்டோமேட் பண்ணினால் இதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறது ஈஸி. அப்போ ஒரு மேனுவல் டாஸ்க்கை ஆட்டோமேட் ஆக்கணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்களுக்கிடையும் இருக்கிற சில கம்ப்ளெக்ஸை வந்து எப்படி நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறது அதுக்காண்டி டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டையும் சேர்த்து டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டெவாப்ஸ் இன்ஜினியராக வரப்போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்குரிய பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கும். வந்து ஸோ நெட்வொர்க்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி லினக்ஸ் தொழில்நுட்பம் ஏனென்றால் டெவாப்ஸ் வந்து விண்டோஸை விட லினக்ஸ் தான் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருமே வந்து க்ளவுட் தொழில்நுட்பத்தை பற்றி படிக்கிறோம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as code அது வந்து IAC என்று சொல்லுவோம். வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா காமனாக வேர்ட் CICD பைப்லைன் அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளுவாங்க. அது ஸோ இந்த வேர்ட் எல்லாமே வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாக தமிழில் படிப்பிக்கிறதுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து நான் காசு கொடுத்து படிக்க போகிறேன் இதை படிக்கிறதுக்கு எனக்கு பெரிய லெவலில் என்ன சொல்கிற வந்து பணம் தேவைப்படும்ன்றதை பற்றி யோசிக்காமல் ஸோ ஒரு தொழில்நுட்பம் பார்த்தோம் டெவாப்ஸ் தொழில்நுட்பம். ஸோ இந்த டெவாப்ஸ் தொழில்நுட்பத்துக்கு கீ பாயிண்ட் இதை வச்சுட்டு நீங்கள் யூடியூப்பில் தேடி தமிழில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுங்கள். அடிஷனலாக இருக்கிற விஷயம் இங்கிலீஷில் தான் இருக்குது. லேர்ன் பண்ணி ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரொஜெக்டை வந்து நீங்கள் இன்டர்வியூவில் காட்டுங்க. நான் ஃப்ரீலான்ஸராக வேலை செஞ்சுருக்கேன். நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as கோடில் ஒரு எக்ஸாம்பிள் டெராஃபார்ம்ன்ற ஒரு லாங்குவேஜ். ஸோ டெராஃபார்மில் நான் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுருக்கேன்னா கம்பெனி உங்களை ஹையர் பண்ண போகுது. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பெய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஃப்ரீலான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாலண்டியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டெவாப்ஸ் இன்ஜினியரிங் நல்ல ஒரு ஃபீல்ட். வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் இதை முடிச்சுட்டு ஒவ்வொரு நாங்கள் பார்த்த இதுக்குரிய சலரி ஸ்கேல் எப்படி இருக்கும் என்றெல்லாம் பார்ப்போம். வந்து ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் வந்து சரி நான் வந்து சொல்லியிருந்தேன் வந்து இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர்னு சொல்லி இப்போ இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் சலரி வந்து ஸ்ரீலங்காவில் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். சரி இப்போ பார்ப்போம். நீங்கள் சிம்பிளாக போயிட்டு உங்களோட கூகுள்லேயே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் டெவாப்ஸ் சலரி இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கொடுங்க. வந்து ஓகே ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் என்ன மாதிரி சலரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இருக்குது வந்து கிளாஸ் டோர்ன்ற ஒரு வெப்சைட். வந்து ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போவோம். சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுலேயே வந்து சலரி ஸ்கேல் போட்டிருக்கிறாங்க. வந்து என்ன சலரி ஸ்கேல் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. சரி நாங்கள் அப்படியோ ஸ்க்ரால் டவுன் பண்ணி கொண்டு வருவோம். ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளவு பே பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லி வந்து இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கம்பெனிஸ். ஸோ ஸ்ரீலங்காவில் கொடுக்குற சலரி இந்த நீங்கள் இப்போ திரையில் காண்பதெல்லாம் இலங்கையில் இருக்கின்ற வேலை வாய்ப்புகள். இலங்கையில் ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளவு கொடுக்குதுன்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் என்ன சொல்கிறது வந்து இப்போ ஓகே இதில் எல்லா கம்பெனியுமே அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் கம்பெனி அந்த கம்பெனி எவ்வளவு ஸ்கேல் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒருத்தர் கூட மினிமம்
50,000க்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போதும் 75,000 82,000. இதுவே உங்களோட ப்ரொஜெக்ட் நல்லதாக இருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் போனீங்க பாருங்கள், WSO2 வந்து 200,000 பே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற சேலரி. இது வந்து பார்த்தீங்கன்னால் இந்த டெவோப்ஸ் இன்ஜினியர் ஸ்ரீலங்காவில் வந்து ஒருத்தர் வந்து லீட் பொசிஷனில் இருந்தால், ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அவர் வந்து கிட்டத்தட்ட 1 million salary மந்த் எடுக்க போகிறார். இது வந்து ஸ்ரீலங்காவில் கொடுக்குறது வந்து. இப்போ வேகன்சி இப்போ என்ன சொல்லுவோம் வந்து, ஓகே வேகன்சிஸ் எங்கே எடுக்கிறது, இப்போ வேகன்சிஸ் எங்கே எடுக்கிறதுன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே வந்து நாங்கள் ஃபேஸ்புக் தான் எல்லாரும் ஃபேஸ்புக்ன்ற வந்து. ஸோ ஃபேஸ்புக்ன்றது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூல். ஸோ என்ன மார்க்கெட் பண்ணுறோம், நான் ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பண்ணுறேன். ஆனால் லிங்க்டின் தான் யூஸ் பண்ணோம். ஸோ லிங்க்டின் என்ற ஒரு ப்ரொஃபஷனல் டூல் வந்து. ஸோ இந்த லிங்க்டினில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைலை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லிங்க்டினில் உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் லிங்க்டினில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சுருக்கிறேன், அந்த ஹேஷ்டேக் போடுங்க, டெராஃபார்ம் டெவோப்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி போடக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், முதலெல்லாம் நாங்கள் வேலை தேடி கொண்டு போனோம். இப்போ வந்து ஐடி கம்பெனியில் வந்து தேடி கொண்டு இருக்குது. அதைத்தான் சொல்ல வேண்டாம், ஹெட் ஹண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வந்து ஹெட் ஹண்டர்ஸோட வேலை அவங்க சர்ச் பண்ணுறாங்க. எனக்கு டெவோப்ஸ் இன்ஜினியர்ஸ் தேவை சர்ச் பண்ணால் உங்களோட ப்ரொஃபைல் வந்துச்சென்றால் அவங்க உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு டெவோப்ஸ் ஓப்பனிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி salary ஸ்கேல், நம்ம சிவி அனுப்புகிறோம், அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ பண்ணி ஓகேனா நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க. எந்த ஒரு டெவோப்ஸ் இன்ஜினியரும் 100,000க்குள்ளே salary கொடுக்கறது இல்லை. 100,000க்கு மேலே தான் salary வருது. அப்போ நாங்கள் இப்போவும் ஒரு என்ன சொல்கிற வந்து ஒரு இன்னும் அந்த லோ ஸ்கேல் போகிறத விட, ஸோ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் நம்ம ரியலாகவே காட்டுறோம். ஏன்னா இந்த இதில் வந்து இந்த வெப்சைட்லேயே ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்கேல் சொல்லுது வந்து. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெவோப்ஸுக்கு. ஸோ நாங்கள் இதுக்கு முதலே நம்ம ஸ்லைடில் சொல்லியிருந்தோம் என்னெல்லாம் தேவை என்று சொல்லி. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழில் படிக்கலாம், நீங்கள் யூடியூப்பில் தமிழில் படிங்க, ஃப்ரீயாக படிங்க, ப்ராக்டிக்கல் செஞ்சு கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் வேலைக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் வந்து. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் வேலைக்கு போக இயலாது. ஸோ இதை பற்றி நம்ம வழியாகவே கதைச்சிருந்தோம் வந்து. ஸோ இது ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து வச்சுக்கொள்ளுவோம். ஓகே, அதே போல் நாங்கள் திரையில் பார்க்க போகிறோம் வந்து அடுத்த ஒரு வேக்கன்சி வந்து, அதாவது பார்த்தோம்னா க்ளவுட் இன்ஜினியர்ஸ். இப்போ நான் வச்சோம் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் இன்ஜினியர்ஸுக்கு என்ன தேவைனால் கட்டாயம் எல்லாருக்குமே வந்து நெட்வொர்க் நாலேஜ் இருக்கணும் வந்து. ஸோ அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி படிச்சுக்கொள்வோம் வந்து, விண்டோஸ் லினக்ஸ் படிப்போம். இப்போ க்ளவுட் இன்ஜினியர்ஸ் வந்து முக்கியமாக வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்மை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ பார்த்தோம்னா வேர்ல்டில் வந்து இந்த 3 பேர் தான் நல்ல லீடிங். ஸோ அஜூர்ன்னு சொல்லுவோம் வந்து, அமேசானோட AWS சொல்லுவோம், கூகுள்ன்றது வந்து. ப்ளஸ் க்ளவுட் இன்ஜினியருக்கு வந்து டெவோப்ஸ் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டெவோப்ஸ் இன்ஜினியராக இருக்க தேவையில்ல, டெவோப்ஸோட டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். அது கட்டாயம் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் வந்து ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்னு சொல்லும் போது நாங்கள் இந்த பவர் ஷெல் கமாண்ட், இந்த ஸ்கிரிப்டுகளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. மானிட்டரிங், செக்யூரிட்டி, ஸோ இதுகளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதுகளுக்கு கூட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் படிக்கிறோம். எல்லாத்துக்கும் நாங்கள் காசு கொடுத்து படிக்க இயலாது. ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணி படிங்க, எவ்வளவோ வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை படிச்சிங்கன்னா சரி. சேம் க்ளவுட் இன்ஜினியர் இப்போது நீங்கள் கூறுவதை போன்று யூடியூப்பில் ஒரு கற்கிறதையை கற்றுக்கொள்கிறோம், ஒன்றை பார்த்து கற்றுக்கொண்டு பிறகு அது சார்ந்து ஒரு தொழில் வாய்ப்பு பெறப்போகின்ற போது நான் கற்றுக்கொண்டதை ஆதாரப்படுத்த என்ன செய்வது? ரைட், அதுதான் பார்த்தோம்னு சொன்னால் லிங்க்டின்ல வந்து லிங்க்டின் லேர்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்டின் லேர்னில் வந்து ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. ஃப்ரீயாக இலவசமாக இந்த மாதிரி தொழில்நுட்பத்துக்கு சொல்லி பல வெப்சைட்ஸ் இருக்குது வந்து. அதே போல் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்ன் என்று சொல்லி இருக்குது வந்து. ஸோ மைக்ரோசாஃப்ட் லேர்னில் மைக்ரோசாஃப்ட் சம்மந்தப்பட்ட சகல தொழில்நுட்பத்தையும் வந்து இலவசமாக படித்து கொள்ளலாம். அது வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலில் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட காட்டலாம் வந்து, ஓகே நான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அஷ்யூரை பற்றி படிச்சிருக்கிறேன், ஸோ எந்த டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குது. அதே மாதிரி சொல்ல வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படிச்சிருக்கேன், என்ன டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காட்டிக்கொள்ளையிலும் வந்து இந்த க்ளவுட் இன்ஜினியரிங் வந்து பெரிய ஒரு லெவலில் இருக்குது வந்து. இந்த சர்வதேச சான்றிதழ்களை பெறுவதில் அதிக முனைப்பு காணப்படும் மத்தியில் எப்படியாக அதனை பெற்றுக்கொள்ள முடியும்? கட்டணம் அதிகமாக இருக்கிறது, அதனை குறைத்து கொண்டு அல்லது அது இல்லாமல் எப்படி அதனை பெற்றுக்கொள்வது? ஓகே, ஸோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்டோட சைட் போவோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் லேர்ன் என்று சொல்லியிருக்கும் வந்து. ஸோ URL வந்து learn.microsoft.com. ஸோ நீங்கள் கூகுள்லே போயிட்டே வந்து மைக்ரோசாஃப்ட் லேர்ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிடலாம் வந்து. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் லேர்னில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மைக்ரோசாஃப்டோட அனைத்து தொழில்நுட்பத்தை நீங்கள் இலவசமாக படித்து கொள்ளையிலும் வந்து. அப்போ இதுலேயே போயிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லுமே வந்து நான் வந்து இந்த கோர்ஸுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பேசிக் ஐடியா எடுக்கலும் வந்து இந்த லேர்ன் வெப்சைட்லேருந்து. ஸோ இந்த லேர்ன் வெப்சைட் வந்து மைக்ரோசாஃப்டில் என்ன தொழில்நுட்பம் இருக்குமோ அவ்வளவு தொழில்நுட்பத்தையும் இதில் கொண்டு வர. சரி, அதே போல் வந்து இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே
வந்து வேறு நாடுகளோட ஒப்பிடக்குள்ள வந்து ஸ்ரீலங்காவில் வந்து $80. அப்போ $80 கட்டி தான் இந்த எக்ஸாம் செய்யணும். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொல்லிச்சுனால் மைக்ரோசாஃப்ட் வந்து பொதுவாகவே வந்து மைக்ரோசாஃப்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ சேலஞ்ச் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் வந்து. ஸோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சேலஞ்சில் வந்து இயரில் வந்து 3-4 தரம் வந்து இந்த சேலஞ்சஸ் கொடுப்பாங்க வந்து. அந்த சேலஞ்சில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீ வவுச்சர் கிடைக்கும். ஸோ இப்போ பார்ப்போம், நான் திரையில் ஒரு க்ளவுட் சேலஞ்சுன்றதோட காட்டுறன் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட க்ளவுட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வந்து. இது வந்து நீங்கள் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணிலும் வந்து இந்த சேலஞ்சில் வந்து நீங்கள் அஷூரை பற்றி படிக்க போகிறீங்க, மைக்ரோசாஃப்ட் 365, பவர் பிளாட்ஃபார்ம், செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ $80 கட்டுறவங்களுக்கு $40 தான் நீங்கள் இந்த எக்ஸாமை செய்ய போகிறீங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸான விஷயம். இதில் வந்து நீங்கள் அதே நேரத்தில் வந்து எல்லா சேலஞ்சையும் முடிக்கிறதால உங்களோட ப்ரொஃபைலில் வந்து இந்த டாபிக் எல்லாம் ஆட் ஆக போகுது. ஸோ நீங்கள் உங்களோட சிவியோட இந்த மைக்ரோசாஃப்டோட ப்ரொஃபைலை வந்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் பார்ப்பாங்க, ஓகே ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிற வந்து அஷ்யூர் நெட்வொர்க் படிச்சிருக்கிறீங்க, டேட்டா பேஸ் பற்றி படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட எல்லா விஷயம் இந்த சேலஞ்சை செய்கிறதுல ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குது என்று சொல்லி உங்களோட டிரான்ஸ்கிரிப்டில் அட் ஆக போகுது. அதை நீங்கள் லிங்க்டின்ல ஆட் பண்ணுங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த சேலஞ்ச் முடிச்சுட்டு வந்து நீங்கள் 50% டிஸ்கவுண்ட் எடுக்கலாம். அதே போல் இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் AI சேலஞ்ச் என்று சொல்லி கூட இருக்குது வந்து. AI சேலஞ்ச் முடிச்சிங்கன்னு சொல்லிச்சுனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது ஒரு சான்ஸாக இருக்குது வந்து. அதே போல் இப்போது இந்த கற்கைகளை படிப்பதற்கு பாடசாலை கல்வி கட்டாயம் அவசியமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஓலெவல் ஏலெவல் முடித்திருக்க தான் வேண்டுமா, அல்லது ஓலெவல் பாதியாக வந்தவருக்கு அதனை கற்பிக்க முடியுமா, அல்லது ஏலெவல் ஃபெயிலானவருக்கு இதனை இந்த தொழில்நுட்பத்தில் செல்ல முடியுமா? அது தகமை ஒரு பிரச்சனையாக இருக்குமா, இந்த கல்வி தகமை? ஓகே, பொதுவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாடசாலை கல்வி என்று சொல்கிறது வந்து நாங்கள் எங்களோட ஒரு பேசிக் எஜுகேஷன் தான் பாடசாலை கல்வி இருக்கும் வந்து. பொதுவாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் O-level நாங்கள் பாஸ் பண்ணுறது A-level படிக்கிறதுக்காண்டி தான். A-level பாஸ் பண்ணுறது வந்து அரச பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டப்படிப்பை மேற்கொள்கிறதுக்கு. ஆனால் இந்த தனியார் கம்பெனிகள் வந்து எந்த ஒரு ஐடி கம்பெனியும் உங்களோட OL ரிசல்ட்ஸ் என்ன, AL ரிசல்ட்ஸ் என்ன என்றது கேட்குறது இல்லை. அரசாங்க வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால்தான், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிறுவனத்தில் படிக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால்தான் இந்த OL AL கேட்பாங்க. ஆனால் தொழில் கல்விக்கும் இந்த உயர்தரம் சாதாரணத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஸோ கட்டாயம் நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கணும், அது வந்து நாட்டோட சட்டம். ஸோ நீங்கள் கட்டாயம் கம்பல்சரியாக நீங்கள் முடிக்கணும். பட் ஆனால் நீங்கள் OLோட உங்களோட படிப்பு நின்றுட்டுது, உங்களுக்கு அங்கால A-level படிக்கலாம் போயிட்டுது, இல்லாட்டி உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லைன்னா நீங்கள் ஐடியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடி ஒரு நல்ல ஒரு சான்ஸ் சரிதானே. நீங்கள் படிக்கிறதுக்கு O-level குவாலிஃபிகேஷன் A-level குவாலிஃபிகேஷன் தேவையில்லை வந்து. ஸ்ரீலங்காவில் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து AL இல்லாத ஆக்கள் கூட டிகிரி எடுக்கலாம் வந்து. ஸோ இந்த NVQ சிஸ்டம் இருக்குது வந்து. ஸோ இந்த NVQ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள், O-levelோட போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதுக்கும் ரிசல்ட்ஸ் இல்லையா, ப்ரைவேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு வந்து. இந்த ஸ்கூல் எஜுகேஷனை வச்சுக்கொண்டு நீங்கள் வேலை கிடைக்கலன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஸ்கூல் எஜுகேஷன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைக்கு தான். இப்போ பொதுவாகவே பார்த்தோம்னு சொன்னால் கவர்மெண்ட் கூட ப்ரைவேட் செக்டர்ஸுக்குள்ளே போகிறதுக்கு தான் சொல்லலாம் வந்து. ப்ரைவேட் செக்டர்ஸில் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, நீங்கள் குயிக்காக முன்னேறி கொண்டு போகலும். நாங்கள் இப்போ சேலரியை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஒரு சாதாரண சேலரி வந்து அரசாங்க உத்தியோகத்தில் எடுக்க இல்லாத ஒரு விஷயம் வந்து. அதெல்லாம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் கூட அவங்களோட பிள்ளைகளை வந்து இந்த தனியார் துறையில் தான் வேலைக்கு சேர்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி டெவலப் ஆகணும் பிள்ளைகள்னு. ஸோ அதால் வந்து பாடசாலை கல்வியை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகலான்னு யோசிக்க வேண்டாம் சரிதானே. ரைட். அடுத்து MVP நீங்கள் அணிந்திருக்கின்ற ஜேசியில் கூட சர்ட்டில் கூட அந்த விஷயம் இருக்கிறது. அதே போல் இலங்கையில் இருக்கின்ற இந்த மைக்ரோசாஃப்ட் பயிற்சியாளர்கள், ஆசிய பசிபிக் பிராந்திய பயிற்சியாளர்களுடைய 8 நபர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள். இனி 7 பேரும் சிங்களவர்கள். எனவே உங்களுடைய அனுபவம் தொடர்பான விடயங்கள், உங்கள் அனுபவத்தினூடாக இந்த துறையில் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மக்கள் வருகின்ற அந்த வீதம் எப்படி இருக்கிறது? ஓகே, பொதுவாக பார்த்தோம்னு சொல்லிச்சனால் வந்து ஸோ நான் இந்த திரையில் வந்து ஒரு இதை வந்து ஷேர் பண்ணுறேன் வந்து. ஸோ மைக்ரோசாஃப்ட் MVPs அப்படின்னு சொல்லுவாங்க வந்து, மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. உலகத்தில் இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. இது ஒவ்வொரு வருடமும் வந்து நாங்கள் இந்த அவார்டை வந்து ரினியூ பண்ணணும். ஸோ ரினியூ பண்ணக்குள்ளே சர்டன் ஏரியாஸை வந்து பார்ப்பாங்க வந்து. ஸோ இதுலேயே போயிட்டு நீங்கள் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் கண்ட்ரி என்று சொல்லியிருக்கேன் வந்து. ஸோ கண்ட்ரியில் வந்து
ஒவ்வொரு கண்ட்ரியாக்களும் இருப்பாங்க வந்து. பட் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவை இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வந்து ஸ்ரீலங்காவில் என்னோட சேர்த்து இன்னும் 8 பேர் இருக்கிறாங்க வந்து. ஓகே, ஸோ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்கள் வந்து. ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற மைக்ரோசாஃப்ட் எம்விபிஸ் வந்து. ஸோ அதாவது வந்து என்னென்னு சொன்னால் ஏன் மைக்ரோசாஃப்ட் எம்விபிஸை வந்து கூட அங்கீகரிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து அந்த கம்பெனி அக்செப்ட் பண்ணும். எல்லாருமே வந்து ஆங்கிலம் தான் அவங்களோட பெரிய விஷயம்னு சொல்லியிருப்பாங்க வந்து. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழராக இருக்கிறத வந்து பெருமைப்படுறா. இந்த மைக்ரோசாஃப்ட் சைட்லேயே போய் சர்ச் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இதில் வந்து லாங்குவேஜ் என்று சொல்லியிருக்கோம். அதாவது ஒருத்தர் அவரோட பேசுகிற மொழி வந்து. ஸோ இந்த லாங்குவேஜில் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் வந்து இதில் வந்து தமிழ் ஆட் பண்ணணும், நான் தமிழ் பேசுகிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வந்து இருக்கிற 3200 பேரில் வந்து தமிழ் பேசுகிறேன்னு சொல்லி நான் ஒருத்தர் தான் இதை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற எல்லாருக்கும் வந்து ஆங்கிலத்தை கொடுக்குறதுல அதை ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு தமிழ் தேவை என்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் தமிழ் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் அதை பெருமையாக நினைக்கிறார், தான் ஒரு தமிழர்ன்றதை உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லி. ஸோ வேர்ல்டில் எத்தனையோ தமிழாக்கள் இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அதை வந்து சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் தமிழண்டு. பட் ஃபஸ்ட்டாக வந்து நான் என்னோட ப்ரொஃபைலை வந்து நான் ஒரு தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஏன்னா அது பெருமையாக நினைக்கிறதால. அதுக்கப்புறம் இப்போ இந்தியன் ஒருத்தர் வந்து அவரும் தமிழ் கொடுத்துருக்காரு. தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ணது பிறகு என்னென்னு சொன்னால் கம்யூனிட்டி லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் வந்து, உலகம் அங்கீகரிக்கிற சான்றிதழ் வச்சிருக்கிறோம் வந்து. ஸோ என்னோட சேர்த்து இந்த கிளவுட் தொழில்நுட்பத்தில் வந்து 320 பேர் இருக்கிறாங்க உலகளாவிய ரீதியில். ஸோ அதில் வந்து நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். ஸோ எப்பயுமே நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி வந்து அனைவருக்கும் தொழில்நுட்பம் இலவசமாக கிடைக்கணும். ஸோ அதைத்தான் இப்பையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம் வந்து. இனி வருங்காலத்துலேயும் வந்து நிச்சயமாக என்ன போல் இன்னும் பல பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் வந்து பெரிய ஒரு நிலையில் இருக்கணும் வந்து. அதால் தான் நான் இந்த தமிழ் என்ற வேர்டை எப்பயுமே யூஸ் பண்ணுறது. என்னென்னு சொன்னால் லாங்குவேஜை இங்கே பேரியராக நினைக்காதீங்க வந்து. ஸோ அதாவது நான் ஒரு தமிழராக இருக்கிறேன், அதுவும் நான் கிழக்கு மாநிலத்திலேருந்து வந்திருக்கேன் வந்து. நான் ஆரம்பித்ததே கிழக்கு மாநிலத்திலேருந்து தான். நான் கொழும்புக்கு வந்து எதுவுமே படிக்கலை. ஸோ பர்டிகுலரோட தான் படித்து பர்டிகுலரோட தான் முன்னேறி வந்திருக்கேன் வந்து. அதால் வந்து நீங்கள் இருக்கிற இடத்த பற்றி யோசிக்காதீங்க. கொழும்புக்கு போனால் தான் படிக்கலாம், கொழும்பில் இருக்கிறவர்கள் தான் எல்லாம் தெரியும், அந்த மாதிரி எதையுமே யோசிக்காதீங்க. கொழும்பில் கம்பெனிஸ் தான் இருக்குது. நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு எங்கே இருந்தும் டெவலப் ஆகலை. நிச்சயமாக இறுதியாக நீங்கள் கூறிய விடயம் கூட நீங்கள் இருக்கின்ற இடத்தை பற்றி யோசிக்க வேண்டாம், என்ன நீங்கள் எதனை தேடுகிறீர்கள் என்பது முக்கியமான விடயம். எனவே நீங்கள் தேடுகின்ற விடயம் சரியானதாக இருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு தானாகவே அது கூட்டிச் செல்வதாக கூறியிருந்தார் திரு மனோகர ராஜா விக்னராஜா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல முக்கியமான விடயங்களை எங்களுக்கு விளக்கப்படுத்தி இருந்தார். அவருக்கு வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சியின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பிரசன்னா, இவ்வாறான நிகழ்வுகளை ஒழுங்கமைத்ததுக்கு மிக்க நன்றி. இதே போல அடுத்த வாரமும் இன்னும் ஒரு மக்கள் சார்ந்த முக்கியமான விடயம் தொடர்பில் பேசும் மக்கள் சேவையோடு சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பிரசன்னா. வணக்கம்.